Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இன்ஜினியரிங் சம்பந்தமா எந்த வித டவுட்டும் இல்லாமல் நீங்க சூப்பரா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? அதனால நீங்க ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் போக முடியாதுன்னு சொல்றாங்களே சார், கவர்மெண்ட் ஜாப் போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்க. அதாவது இன்ஜினியரிங் நம்ம சொன்னாவே நிறைய பேர் என்ன வெளியில சொல்லுவாங்க அப்படின்னா, வேலை கிடைக்காதுப்பா படிக்காதப்பா, வேலை கிடைக்காதுப்பா படிக்காதப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அப்படி கிடையவே கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும். ஆனால் இன்ஜினியரிங் ஒழுங்கா படிக்கணும். ஒழுங்கா அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம எதெல்லாம் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோம்னு ரொம்ப முக்கியம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது. இந்த மூணுமே பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரியா? நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா நல்ல பிளேஸ்ல மற்ற நீங்க எந்த ஜாப் போய் ஏர்ன் பண்றதை விட அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுல மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த மூணு விஷயமே ரொம்ப முக்கியம். சரியா? எந்த காலேஜ், என்ன கோர்ஸ், எப்படி உங்க ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்க. சரியா? இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்ப இன்ஜினியரிங் படிச்சா கண்டிப்பா ஜாப் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ஜாப் நான் போகணும், கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா, அதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை பேஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா அதை ஓரியன்டா என்ன கவர்மெண்ட் ஜாப். நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பத்தி நான் சொல்லவே கிடையாது. சரியா? குரூப் 1ஓ குரூப் 2ஓ இல்லை குரூப் 4ஓ அதை பத்தி நம்ம சொல்லவே கிடையாது. அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எழுதிடலாம். அதுக்கும் இன்ஜினியரிங் சம்மந்தமே இல்லை. நான் சொல்ற வர்றது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறேன், அது மூலியமா எப்படி கவர்மெண்ட் ஜாப் போறது அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். சரியா? எல்லா பேருக்குமே ரொம்ப பிடிக்காத, அதுவும் எல்லா காலேஜஸ்லயுமே ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டு வர அந்த 3 கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 கோர்ஸ் மட்டும்தான் நமக்கு கவர்மெண்ட் ஜாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் வந்து என்ன பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அதுல இன்ட்ரெஸ்டே காட்டுறது கிடையாது. ஆனா நீங்க அந்த பார் எண்டுல, அதாவது பார் எண்டு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரவுண்ட் 1 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்ட் 1ல நீங்க வந்து ஒரு பார் எண்டுல டெட் லைன்ல இருக்கிறது யார் அப்படின்னா 178, 179, 180, 181, 182 இந்த 5 மார்க் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வந்து அந்த டெட் லைன்ல இருக்கீங்க. ஓகேவா? இந்த 5 மார்க் இருக்கிறவங்க நீங்க வேற கோர்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு பதிலா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 3 கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரியா? நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ, இன்னொன்னு வந்து மெக்கானிக்கல். சரியா? இந்த மூணுமே ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தா இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபும் இதை பத்தி சொல்றது கிடையாது. ஆனா நாம இதை பத்தி சொல்லணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப சிவில் இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இருக்கும். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப் இருக்கு. ஓகேவா? அப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். எங்க படிக்கணும் அப்படின்னா டயர் 1 காலேஜஸ்ல இல்ல டயர் 2 காலேஜஸ்ல கூட நீங்க வந்து ரவுண்ட் 2 டெட் லைன்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 143, 145, 144, 147 அந்த 150 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 அந்த டெட் லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இதை என்ன பார்த்தா செலக்ட் பண்ணலாம், டயர் 2 காலேஜஸ் கூட. ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ படிச்சீங்க அப்படின்னா நல்லபடியா growth ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரைவேட் ஜாபும் நல்லா growth ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இபி டிபார்ட்மெண்ட். சரியா? இபி டிபார்ட்மெண்ட்டே பயங்கரமா அடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆனா இபி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு ட்ரிபிள் இ முடிச்சீங்கன்னா. அதே மாதிரி இப்போ ஃபுல்லாவே இவி வெஹிக்கிள்ஸ் தான் growth ஆயிட்டு இருக்கு. கூடவே சேர்ந்து ஒரு கோர்சஸ் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா ட்ரிபிள் இ, அதாவது பி லைசன்ஸ், சி லைசன்ஸ் சொல்லி 2 விஷயம் இருக்கு. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ட்ரிபிள் இ முடிச்சீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி, அதாவது முக்கியமா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி மற்ற எந்த கோர்ஸுமே கிடையாது. சரியா? ஈவன் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரியா? முக்கியமா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ ஜாப் இருக்கு. அதே மாதிரி வந்து துப்பாக்கி தொழிற்சாலை நம்ம சொல்றோம். சரியா? பெங்களூரு, அதே மாதிரி பெல் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியில இருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நம்ம அதை வந்து
சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பெனிஸில் மெக்கானிக்கல் படித்த பசங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப் இருக்குது. இது மூணுமே ரொம்ப மெயின். இது இல்லாமல் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஐஓசி சரியா, ஓஎன்ஜிசி இந்த மாதிரி ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல எல்லாம் நிறைய ஜாப் இருக்கு. அது சும்மா கொஞ்சம் எக்ஸாம் மட்டும் எழுதி என்ன சொல்லிட்டா உள்ள போகணும். அப்ப இன்ஜினியரிங் படிச்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துட்டு இருக்கு. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எங்க படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க, எப்படி உங்க ஸ்கில்ல உங்க நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்குரிய ஜாப் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டா இருந்து நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.